லயலா மணிக்கு என்ன தகுதி இல்லைன்னு நீங்கள் பார்க்குறீங்க? அவரும் படிச்சிருக்காரு, டிகிரி வாங்கியிருக்காரு. அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அடி மிதின்னு போகிற எல்லா சேனலும் லயலா மணிக்கு டார்கெட் இருக்கும். எல்லா டிபேட்லையும் லயலா மணி போட்டு தாக்குவாங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு கோபம் வர வரைக்கும் தான் தமிழக வெற்றி கழக ஆட்சி வந்து நீடிக்கும். கோபம் மட்டும் வந்துச்சுன்னா தமிழக வெற்றி கழக ஆட்சி. ஸ்டாலின் கோவப்பட்டு இவர் நிறைய டைம் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். கனவு உலகத்துல இருக்கு. அதிமுகவும் சரி திமுகவும் சரி கனவு உலகத்துல இருக்காங்க. இப்ப ராஜேந்திர பாலாஜி எந்த அடிப்படையில சொல்றீங்க? அப்ப ஏற்கனவே திட்டமிட்டது உண்மையா? நீங்க என்ன சொல்லணும்? நான் எடப்பாடி அதிமுக கட்சிக்காரன், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கோவப்பட்டால் ஆட்சி கவிழ்ந்துரும் சொன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. திமுக தலைவர் ஸ்டாலின் கோவப்பட்டால் ஆட்சி கவிழ்ந்துரும் ஏன் சொல்லணும்? இந்த வீடியோ தயவு செஞ்சு தாவேக்காவினர் இருக்கும் எல்லாருமே பார்க்கணும். தாவேக்காவுக்கு திமுகவோ அதிமுக சொன்ன மாதிரி சிறுபான்மை மைனாரிட்டி ஆட்சி கிடையாது, சிறுபான்மை ஆட்சி கிடையாது. 30 தொகுதிகளில் தாவேக்காவுக்கு 200 ஓட்டு, 1000 ஓட்டு. இந்தியா மட்டும் கிடையாது, உலகம் எங்கும் இருக்கக்கூடிய அரசு நடத்தக்கூடிய அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அரசும் கடன் வாங்காமல் ஆட்சியை நடத்த முடியாது, நிர்வாகத்தை பண்ண முடியாது. அமெரிக்காவுக்கு எவ்வளோ கடன் இருக்கு தெரியுமா? தட்டு தடுமாறி தாவேக்கா வந்து ஆட்சிக்கு வந்துருச்சு. தட்டு தடுமாறி புதுமையாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்கிறாருல்ல, அவர்களுக்கு கையை தூக்கி தான் நம்ம கொடுக்கணும், கை கழட்டி விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அண்ணாமலையே சொல்கிறாரு. நான் வந்து புதுமையான ஒரு மாற்றத்துக்காக வரேன். ஆல்ரெடி தாவேக்கா வந்து அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் யாரை எதிரியாக சொல்லுவீங்க? இப்போ நான் கேட்குறது தானே, இப்போ நீங்கள் தானே டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2ன்னு விட்டீங்க, பாஜக ஃபைல்ஸை விடுங்க 1. தாவேக்கா விமர்சனம் பண்ணாங்கன்னா கலைஞர் டிவிலாம் கூட வந்து அதை ஒளிபரப்பு. கலைஞர் டிவி முக்கியமான மீடியான்னு தீபிகா சொல்கிறாங்களா? அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சார் வெளியில. அந்த தாய் மருத்துவ தேவைக்காக தமிழ்நாட்டை நாடி வரப்போ விரட்டி அடிக்கப்பட்டாங்க அன்றைய முதலமைச்சர் கருணாநிதியால். இதே கலைஞருடைய பேனா சிலை வைப்பதற்கு சீமான் என்ன துள்ளுனாரு சொல்லுங்க, நீங்க வெளிப்படையா சொல்லுங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மக்களுக்கு இன்னும் புரிதல் இல்ல. எப்படி புரிதல் இருக்கும்? கலைஞர் டிவியில உங்களோட நியூஸ், நீங்க முன்னாள் முதல்வரோட வீட்டுக்கும் போவீங்க, துக்கம் அனுசரிக்க, கல்யாணத்துலயும் கலந்துக்குவீங்க, மறைமுகமா பேசிக்குவீங்க. என்னங்க இதெல்லாம் அரசியல்? சீமான் அவர்கள் அதிமுக திமுக எல்லாம் சேர்ந்து பொது வேட்பாளரா நிக்க வைக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. இது ஒரு கேவலத்தின் உச்சமாக தான் நம்ம பார்க்கணும். இதுதான் நம்ம கேட்குறோம். இன்னைக்கு ஜெயலலிதாவையும் கருணாநிதியும் விமர்சித்தவர் சீமான், பெரியாருடைய கொள்கைகளை விமர்சித்தவர் சீமான். புரியுதா உங்களுக்கு? பெரியாரை இன்றளவுக்கும் எதிர்ப்பவர் சீமான். ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் இளம் பத்திரிகையாளர் யாசர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தீபிகா. சார், நேத்துல இருந்து ஒரு விஷயம் பயங்கர சர்ச்சையா போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லயோலா மணி அவர்களுக்கு வந்து தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவரா பதவி கொடுத்திருக்காங்க இல்லையா? இது பயங்கர சர்ச்சையா போயிட்டு இருக்கே சார். இப்போ லயோலா மணி வந்து எந்த வகையில குறைஞ்சிட்டாரு? லயோலா மணி தன் கட்சிக்காக தாவேக்கா வந்ததற்கு முன்பே அவரை எனக்கு நல்லாவே தெரியும். நான் செய்தியாளராக களத்தில் வந்து நாங்கள் ரிப்போர்ட்டராக இருக்கிறப்பெல்லாம் அவர் எல்லா போராட்டத்திலையும் கலந்துக்குவார். எல்லா போராட்டத்திலையும் திருமாவர்கள் தலைமையில் போராட்டம் நடந்தாலும் சரி, மற்ற இஸ்லாமிய அமைப்புகள் நடந்தாலும் சரி, தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டுடைய தேவைகளுக்கும் எங்கெங்கே போராட்டம் நடக்குதோ அதில் முன்னிலை நிற்கக்கூடிய நபராக லயலாமணி அவர்கள் இருந்தார். நாங்களே கண்கூடாக பார்த்துருக்கோம், செய்திகளை சேகரிச்சிருக்கோம், ஏகப்பட்ட விஷயங்கள். மே நினைவு தினமாக இருக்கட்டும், இப்படி எல்லா போராட்டத்து களத்திலையும் முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு நபராக அவர் இருந்தார். அவருடைய இளம் வயதிலிருந்து, இப்போ அவர் இளம் வயது தான், அந்த இளம் வயதிலிருந்தே வந்து அவர் எல்லா போராட்டத்திலையும் முன்னின்று பணிகளை செஞ்சவர். இப்போ அதே போல் தன் கட்சிக்காக தாவேக்காவிற்காக நீங்கள் இந்த எலெக்ஷனில் தாவேக்கா வெற்றி பெற்றதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ பேசுகிறோம். வெற்றி பெறுவதற்கு முன்பு தாவேக்கா மீது எவ்வளோ விமர்சனங்கள் இருந்துச்சு, எவ்வளவு ட்ரோல், லயலாமணி எவ்வளோ ட்ரோல் பண்ணாங்க. அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அடி மிதின்னு போகிற எல்லா சேனலும் லயலாமணிக்கு டார்கெட் இருக்கும். எல்லா டிபேட்லையும் லயலாமணியை போட்டு தாக்குவாங்க. தன் கட்சிக்காக எல்லா அவமானங்களையும் தாங்கிக்கிண்டு எல்லா ட்ரோல்லையும் தாங்கிட்டு இன்னைக்கு அமைச்சர் ரமேஷாக இருக்கட்டும், பெரம்பூர் தொகுதியாக இருக்கட்டும், எல்லா தொகுதிகளிலும் தங்கள் கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு இதே லயலாமணி தான் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டார். வெயிலில் அடிக்கிற வெயிலில் காலையிலையும் சாயங்காலம் போயிட்டு தாவேக்காவுக்காக விசில் சின்னத்துக்காக வாக்கு சேகரிச்சார். எல்லா வேட்பாளரும் அவர்கள் வந்து நெருக்கமான ஆட்களுக்கு மட்டுமே பதவிகளை வழங்கிட்டு இருக்காரு அப்படின்ற. வேற யாருக்கு கொடுக்க முடியும்?
வேற யாரு கொடுக்கணும்? பிஜேபியிலேருந்து ஒருத்தருக்கு கொடுக்க முடியுமா? அதிமுகலேருந்து ஒருத்தர் கொடுக்க முடியுமா? இல்லை திமுக இருக்கக்கூடிய நபர்களுக்கே கொடுக்க முடியுமா? அப்படிலாம் கொடுக்க முடியாது. தங்களுடைய கட்சி, தங்களுடைய அரசுனா தங்களுடைய அரசிற்கு யார் நம்பிக்கையானவர்கள், முதலமைச்சருக்கு யார் நம்பிக்கையானவர்கள், அமைச்சர் பெருமக்களுக்கு யார் நம்பிக்கையானவர்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் கடந்த திமுக ஆட்சியாக இருக்கட்டும், அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும், யார் யாருக்கு என்னென்ன வாரியம் கொடுத்தாங்க? திமுக தலைவர் ஸ்டாலினோட யார் யார் நெருக்கமாக இருந்தாங்க? இப்போ உங்களுக்கு புரியுதா? அப்போ யாருக்கு யார் நெருக்கம்? அப்போ கட்சிக்கும் அரசுக்கும் நம்பிக்கையானவர்களுக்கு தான் அந்த பொறுப்புகள்லாம் கொடுப்பாங்க. அதுல வந்து விமர்சனம் சொல்லக்கூடிய அளவுக்குலாம் வந்து இங்க யாருமே வந்து சரியான நபர்கள் நம்ம சொல்ல முடியாது. பாடநூல் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுதே வந்து குழந்தைங்களுக்கான புக்கு வந்து அச்சிடுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இதுக்கு வந்து நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆன ஆசிரியர்கள் வந்து போட்டிருக்கலாம், கலெக்டர். அது இதை ஏன் திமுக அதிமுக செய்யல? லயலா மணிக்கு என்ன தகுதி இல்லைன்னு நீங்க பாக்குறீங்க? அவரும் படிச்சிருக்காரு, டிகிரி வாங்கியிருக்காரு. ஒரு தீண்டாமைங்கிறது நம்ம அந்த பாடபுத்தில் திறந்தாலே தீண்டாமை ஒரு கொடிய செயல் அப்படின்னு ஒரு 3 வசனங்கள் இடம்பெறும். அதற்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக லயலாமணி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு எளிய குடும்பத்திலேருந்து, ஒரு எளிய சமுதாயத்திலேருந்து ஒருத்தருக்கு ஒரு அரசு பதவிங்கிறது ஒரு பெரிய மாற்றம். உங்களுக்கு புரியுதா? நீங்கள் சொன்ன மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு கொடுக்குறத விட இவர்கள்லாம் வந்து தன்னுடைய சமுதாயத்திற்காக தன் சமுதாயத்திலேருந்து ஒரு ஆள் முன்னேறி வந்தாதான் அந்த சமுதாயமே முன்னேறின மாதிரி ஒரு அர்த்தம். அப்படி ஒரு மாற்றத்தை முதல்வர் கொடுத்துருக்காரு. நம்ம அப்படி பிரித்து பார்க்கணும். ஏன் அவங்களுக்கு கொடுக்கல, ஏன் இவங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்றதுலாம் வாதம் கிடையாது. அவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரிட்டையர்டு ஆஃபீஸருக்கு ஆசிரியர் கொடுக்குறோம். ஆல்ரெடியாக ஒரு டீச்சர் பீரியடில் நல்லா சம்பாதிச்சிருப்பாரு, அவங்க பிள்ளைங்களாம் நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க. அவர்கள் யாராவது உயர்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தானே. இப்போ அவர்களுக்கே திரும்பி திரும்பி கிடைப்பதனால என்ன பலன் கிடைக்க போகுது? இல்லை, இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களே அது போல வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இல்லை, என்ன பலன்? அதை நீங்க ஆசிரியர் விட்டுருங்கன்னு நான் சொல்ல வரேன். அவர்கள் அரசு சம்பளத்தை வாங்கக்கூடியவர்கள். அந்த சம்பளத்தை அவங்க ரசிச்சுட்டாங்க, ருசிச்சுட்டாங்க. அவர்களை மீண்டும் ஒரு அரசு பணியில் அமர வைப்பதால் என்ன பலன் கிடைக்க போகுதுங்கிறது தெரியல. அது ஆசிரியர்கள் விஷயங்களையும் நிறைய முறைகேடுகள்லாம் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதை நம்ம தொடர்ந்து செய்திகளாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ லயலாமணிக்கு கொடுப்பதனால அந்த பாதிப்பு ஏற்படுமாங்கிறது இல்லை, நிச்சயமா இருக்க போதில்லை. லயலாமணி ஒரு எளிய குடும்பத்திலேருந்து வந்தவர். ஒரு சாமானியனுக்கு இந்த அரசியலுடைய நிகழ்வும் இந்த கல்வி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே தெரியும். அவரும் எல்லா போராட்டத்தையும் கலந்துருக்காரு. அப்போ ஒரு தகுதியான நபருக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். இது வரைக்கும் பாடநூல் கழகத்தில் கொடுத்த வரலாற்றை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஆசிரியரோ பேராசிரியரோ யாருக்குமே இல்லையே. அப்போ புதுசாக அந்தந்த கட்சிக்கு யார் உறுதுணையாக இருந்தாங்க, அந்தந்த கட்சிக்கு யார் நம்பிக்கையானாலும் அவங்களுக்கு தான் வாரியம் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் தாவேக்காவும் சேர்ந்திருக்கு. தாவேக்கா கூடுதலாக வந்து ஒரு சாமானியனுக்கு கொடுத்துருக்கு. ஒரு பொருளாதார வசதி படைத்தவரோ இவ்வளோ பிரம்மாண்டமாக 20 காலேஜ் 30 காலேஜ் வச்சிருக்கிறவரெல்லாம் கிடையாது. அதுதான் சொல்கிறார். சென்னையில் பெரிய பங்களா வீடுலாம் உள்ளவர் கிடையாது. அவர் இந்த கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர். அவருக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படி தான் பார்க்கணும். விமர்சனம் செய்வாங்க, செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. விமர்சனம் ஏகப்பட்ட பேர் வைப்பாங்க, அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அந்த விமர்சனம் வச்சவங்களுக்கு தான் நான் திருப்பி கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சிலர்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. லயலாமணியுடைய இந்த பதிவு கொடுத்து ஓவராக பேசிட்டு இருக்காங்க. நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, நீங்கள் ஏன் லியோனி கொடுக்குறப்போ நீங்கள் ஏன் பேசலை? இல்லை, லியோனி கொடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய நடவடிக்கைகள், திமுகவுடைய மேடை பிரச்சாரங்கள், அவர் பேசினுடைய விஷயங்கள் எடுத்து நீங்கள் பாருங்கள். அப்போல்லாம் ஏன் இவங்களாம் கண்டனம் தெரிவிக்கலை? புரியுதா உங்களுக்கு? வேண்டுமென்றே தாவேக்கா மீது ஒரு அட்டாக்கை கொடுக்கணும். என்ன தாவேக்கா எது செஞ்சாலும் ஒரு காரணத்தை சொல்லணும் அப்படிங்கிறப்ப அதை நம்ம கடந்து போயிடணும். தாவேக்கா கண்மூடித்தனமா தாவேக்கா மீது விமர்சனங்கள் அள்ளி வீசுறாங்களா? நிறைய கிடக்குது, நிறைய போயிட்டு இருக்கு. சார், இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு கோபம் வர வரைக்கும் தான் தமிழக வெற்றி கழக ஆட்சி வந்து நீடிக்கும். கோவம் மட்டும் வந்துச்சுன்னா தமிழக வெற்றி கழக ஆட்சி. ஸ்டாலின் கோவப்பட்டு இவர் நிறைய டைம் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இந்த ஒரு விஷயத்த வந்து குறிப்பா அப்ப ஸ்டாலின் அவர்கள் கோவப்பட்ட தமிழக வெற்றி கழகம் வந்து காலி ஆயிடணும் என்ன அர்த்தம்? இவங்க கிட்ட இருந்த கூட்டணிகளை வந்து மறுபடியும் ஸ்டாலின் எடுத்துட்டு வந்துருவாரா? அதெல்லாம் நடக்காது. இப்ப ராஜேந்திர பாலாஜிக்கு ஸ்டாலினுடைய கோபம் தெரியும். ஏன்னா பெங்களூர்ல வந்து நடு ரோட்ல தமிழ்நாடு காவல்துறை கைது பண்ணுச்சு அவரை. இப்ப நீங்க வீடியோ போட்டா கூட யூடியூப்ல வரும். ராஜேந்திர பாலாஜி கைது நியூஸ்னு போடுங்க. லுங்கியோட பெங்களூர்ல அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ அவர் ஸ்டாலினோட கோபத்தை பார்த்துருக்காருன்னு தான் அர்த்தம். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்குல்ல. இப்போ அந்த அடிப்படையில் தான் அவர் சொல்றாரு, கோபமானா ஆட்சி கவுந்துடும். என்ன ஒரு முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை ஆண்டு காலம் அரசியல் கட்சியில் இருக்காங்க, ஒரு பேசிக்காக சில விஷயங்கள் தெரியலங்கிறப்ப பாருங்களேன், தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு வந்து ஒரு முட்டாள்தனமான நபர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு பாருங்களேன். இல்ல, பேசிக்கான விஷயம் கூட அவருக்கு தெரியலன்னு நீங்க எதை குறிப்பிடுறீங்க? இல்லைம்மா, எப்படி ஆட்சி கவிழ்க்க முடியும்? எங்க ஒரு எதிர்கட்சியா இருக்காங்க, 107 இடம் இங்க பெரும்பான்மை, நீங்க வாங்கினது 59 சீட்டு. 59 சீட்டை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஸ்டாலின் கோவப்பட்டா
ஆட்சி கவிழ்ந்துருங்கிறது எந்த அடிப்படையில அவர் சொல்றாரு? எதன் அடிப்படையில இருக்கலாம்னா இல்ல, எந்த ஆல்ரெடி அடிப்படையில? திமுக கூட்டணியில இருந்துதான் ஐயுஎம்எல் காங்கிரஸ் அவர்கள்லாம் போக மாட்டாங்க, அவங்க தாவேக்காவை விட்டு போக மாட்டாங்க, மாற்று கருத்து கிடையாது. நீங்க வேணா வீடியோ எல்லாம் சேவ் பண்ணிக்கோங்க. தாவேக்காவை விட்டு இவர்கள்லாம் போக மாட்டாங்க. இருந்தாலுமே அவங்களோட மனநிலைகள் வந்து இவர் என்ன அடிப்படையில சொல்றாருன்னு தான் நம்ம பார்க்கணும். இவர் வந்து கனவு உலகத்துல இருக்கு. அதிமுகவும் சரி திமுகவும் சரி கனவு உலகத்துல இருக்காங்க. இப்ப ராஜேந்திர பாலாஜி எந்த அடிப்படையில சொல்றீங்க? அப்ப ஏற்கனவே திட்டமிட்டது உண்மையா? அந்த கேள்வி வருதா? ஏற்கனவே எடப்பாடி முதல்வர் திமுக ஆதரவுன்னு ஒரு திட்டம் போட்டாங்க தெரியுமா? அந்த திட்டத்தினாலதான் அதிமுக இருந்து இன்னைக்கு அந்த அதிமுக கட்சியே திசை தெரியாம திணறிட்டு இருக்கு. எல்லா பக்கமும் திணறி ஓடுறாங்க அவங்க கட்சிக்காரங்க. அது ராஜேந்திர பாலாஜிக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு புரியுதா? அப்போ இன்னுமே வந்து அந்த ஒரு கூட்டணிங்கிறது இருக்கு. திமுக அதிமுக கூட்டணி மறைமுகமா இல்லை, இப்ப வெளிப்படையாகவே வந்துருச்சு. 2 சாட்சிகள் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒன்னு ராஜேந்திர பாலாஜியோட உரை. ஸ்டாலின் கோவப்பட்டது, எடப்பாடி கோவப்பட்ட ஆட்சி கவிழ்ந்துடும் சொன்னா அதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. உங்க கட்சி தலைவர் பேரே சொல்ல முடியல ராஜேந்திர பாலாஜினால. எடப்பாடி பேரை சொல்றே ஒரு கூச்சமா இருக்கு போல ராஜேந்திர பாலாஜிக்கு. நீங்க என்ன சொல்லணும்? நான் எடப்பாடி அதிமுக கட்சிக்காரன், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கோவப்பட்டால் ஆட்சி கவிழ்ந்துடும் சொன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. திமுக தலைவர் ஸ்டாலின் கோவப்பட்டால் ஆட்சி கவிழ்ந்துடும் ஏன் சொல்லணும்? ராஜேந்திர பாலாஜி திமுகவுக்கு போறாரா? நீங்க தமிழின் கூட அப்படி வச்சுக்கோங்க. இல்ல அப்படித்தானே கேள்வி வருது. கண்டிப்பா தன் கட்சி தலைவரை சொல்லாம இன்னொரு கட்சி தலைவரை, அவரு சட்டமன்றத்துல உறுப்பினர் கூட கிடையாது, குளத்தூர்லயே தோல்வி அடைஞ்சிருக்காரு. ஒரு கட்சியுடைய தலைவர். இப்போ அந்த கட்சியுடைய தலைவர் சட்டமன்றத்துல கூட அவருக்கு இடம் இல்லாத ஒரு தலைவர் கோவப்பட்ட தாவே காட்சி கவிழ்ந்துருங்கிறது எந்த அடிப்படையில பேசுறீங்க நீங்க? அப்போ எடப்பாடியை பிடிக்கலையா? அப்போ ஒரு கேள்வி வருதா? இல்ல அதிமுக இருந்து திமுகவுக்கு தாவுறாரா ராஜேந்திர பாலாஜி? இப்ப இவ்வளவு இருக்கு. ஏற்கனவே சிவகாசியில விருதுநகர்ல சாத்துன்னு சாத்திருக்காங்க ஆல்ரெடி. புரியுதா உங்களுக்கு? நீங்க நல்லவர்கள் இல்லைன்னா உங்களை மக்கள் தேர்ந்தெடுக்காம தாவேக்காவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அப்படி இருக்கப்போ இன்னும் எப்படி நீங்க பேசுறீங்கன்னு நான் கேட்கறேன். சரி, இது ஒரு சாட்சி ராஜேந்திர பாலாஜி பேசினது. அதே கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணனும் முன்னாள் அமைச்சர் அதிமுக சண்முகநாதன் 2 பேரும் இணைஞ்சு ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க தாவேக்காவுக்கு எதிராக. உங்களுக்கு புரியுதா? அப்ப இந்த கூட்டு முயற்சிங்கிறது உண்மை. தாவேக்காவுடைய ஆட்சியை கவிழ்த்து எடப்பாடி முதல்வராவதும் திமுக வந்து ஆதரவு கூறுவதுங்கிறது உண்மையாயிருச்சு. இந்த 2 சாட்சிக்கே போதும். இப்பவும் அந்த முயற்சி நடந்துட்டு இருக்கு. தூங்கி எந்திரிச்சாலே நடக்குது. திமுகவுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம், தாவேக்காவை கவிழ்க்கலாம். தாவேக்காவை நான் என்ன கேட்கிறேன், பொதுவாக பேசுங்க. மக்கள் தேர்ந்தெடுத்துக்கு வாக்களிச்சிருக்காங்க. உங்களுக்கு 1,70,00,000 பேர் அங்க வாக்களிச்சிருக்காங்கன்னா உங்களுக்கும் 1 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க. அதிமுகவுக்கும் 80 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க. அப்ப அவர்கள்லாம் மக்களே இல்லையா? எப்படி நீங்க அடிப்படையில? இன்னொரு முக்கியமான விஷயமா, இந்த வீடியோ தயவு செஞ்சு தாவேக்காவினர் எல்லாருமே பார்க்கணும். தாவேக்காவுக்கு திமுகவோ அதிமுக சொன்ன மாதிரி சிறுபான்மை மைனாரிட்டி ஆட்சி கிடையாது, சிறுபான்மை ஆட்சி கிடையாது. நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. தாவேக்கா வென்றது 107 இடங்கள், வெல்லாதது மீதி இடங்கள். அதாவது தாவேக்கா வெல்ல தகுதியாக இருந்த இடங்கள் இன்னும் 30 இருக்கு, 30 தொகுதிகள் இருக்கு. ஒரு அறிவு சார்ந்த நாகரிக அரசியல் பண்ணக்கூடிய எந்த கட்சியும் இந்த மாதிரி தாவேக்கா மீது பழிய போட மாட்டாங்க. 30 தொகுதிகளில் தாவேக்காவுக்கு 200 ஓட்டு, 1000 ஓட்டு. நான் ஏன் இது எல்லா சேனல்லையும் சொல்றேன், எல்லா யூடியூப் சேனல்லையும் நான் இதை ஏன் பேசுறேன் அப்படின்னா, இது ஒரு முக்கியமான பதிவு. மக்கள் தாவேக்காவை சிறுபான்மை ஆட்சியாக தேர்வு செய்யல, பெரும்பான்மைக்கு தான் தேர்வு செஞ்சிருக்காங்க. 1000 வாக்குகள், 200 வாக்குகள், 990 வாக்குகள், 2000 வாக்குகள்ல தான் 30 இடங்கள் தாவேக்கா தோல்வி அடைஞ்சிருக்கு. அப்ப அந்த 30 இடங்கள்ல மக்கள் வெற்றி அடையணும் தானே வாக்களிச்சிருக்காங்க. செகண்ட் பிளேஸ் தானே கொடுத்திருக்காங்க தாவேக்கா. அதே போல திமுகவுடைய தொகுதிகளிலும் 1 ஓட்டுல தாவேக்கா ஜெயிச்சது. அதுதான் சொல்றேன். அப்ப 2வது இடத்தை தாவேக்காவுக்கு கொடுக்குறாங்களா மக்கள்? அப்ப பெரும்பான்மை ஆட்சி அமைக்கணும்னு தான் தாவேக்காவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி நீங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் ஒரு முத்திரையை நீங்க ஏன் குதிக்கிறீங்க? அது தாவேக்கா மேல ஏன் குத்துறீங்க? முழுமையா வாக்களித்திருந்தா இது வந்து மெஜாரிட்டி அரசு தாமா, இல்லைன்னு சொல்லலாமா? மெஜாரிட்டி அரசு அமைவதற்கான சூழலை மக்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. அதை இல்லைங்கிறத மறைக்கிற பிம்பத்தை ஏன் கட்டமைக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். நான் கேள்வி அதுதான் வைக்கிறேன். 30 தொகுதிகள்ல 1000 வாக்குகள்ல அந்த 1000 வாக்குகள்ங்கிறது ஏதாவது ஒரு இடத்துல டிஃபெண்ட் ஆயிருக்கும், விட்டுருங்க. ஆனா அந்த 1000 வாக்குகளை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்களா மக்கள்? அப்ப தோற்கடிக்கணும்னா ஒண்ணு 3வது இடம் கொடுக்கணும், இல்ல 4வது இடம் கொடுக்கணும். கரெக்டா? நாம் தமிழரை போன்று புறக்கணிக்கணும் அப்படின்னா நாம் தமிழருக்கு எல்லா தொகுதிகளையும் எத்தனாவது இடம்? பல இடங்கள்ல டெபாசிட் கிடையாது. அப்ப மக்கள் அவங்கள புறக்கணிச்சிருக்காங்க. கரெக்டா? பாமகவுக்கு அதிமுக கூட இருந்த பாமகவுக்கு எத்தனை தொகுதிகள்? 4 தொகுதிகள் ஜெயிச்சிருந்தாங்க. ஓகே. காங்கிரஸ் 25 தொகுதிகள்ல 25ல எத்தனை ஜெயிச்சாங்க? 5. அப்ப மீதி இருக்கிற தொகுதியில புறக்கணிச்சிருக்காங்களா?
காங்கிரஸையும் தானே புறக்கணிச்சிருக்காங்க, எல்லா கூட்டணி கட்சிகளையும் புறக்கணிச்சிருக்காங்க. பாஜக கடந்த முறை 4 தொகுதி, இன்னைக்கு எத்தனை தொகுதி? 1. அப்போ மற்ற 3 இடங்களை பாஜகவை புறக்கணிச்சிருக்காங்களா? சரி, மற்ற 20 இடங்களை பாஜகவை புறக்கணிச்சிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? புறக்கணிக்கணும்னா இதுதான் புறக்கணிப்பு. அப்ப தாவேகாவுக்கு புறக்கணிக்கல, தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. புறக்கணிக்கணும்னா 3வது இடம் 4வது இடம் வந்திருக்கணும் தாவேகாவுக்கு. 1000 வாக்குகள் 200 வாக்குகள் 1 வாக்குகள் வித்தியாசத்துல மக்கள் நிப்பாட்டுறாங்கன்னா புறக்கணிக்கிறதுக்காக நிப்பாட்டல, மாற்றத்திற்காக தான் நிப்பாட்டிருக்காங்க. இதை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. மக்கள் முன்னாடி, மக்கள் முன்னிலையில ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. தாவேகாம ஒரு மைனாரிட்டியே கிடையாது, அது பெரும்பான்மையா ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலை தான் மக்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்றது. இல்லைன்னா அந்த தொகுதிகளில் அவங்க வெற்றி இருந்தாங்க, தனி பெரும்பான்மை. புரியுதா? இந்த சூழலே அவங்களுக்கு கிடைஞ்சிருக்காது. இன்றைக்கு தாவேக அரசு வேற மாதிரி இந்த இயந்திரமே இன்னும், அதாவது இப்போ 100% ஓடுதுன்னா இன்னும் ஒரு 900% கூடுதலா 1000% பவரோட இன்னைக்கு அரசு இயந்திரம் சுழன்றிருக்கும். எப்படி பார்த்தாலும் பாதி மக்கள் தான் இந்த ஆட்சியை விரும்புறாங்க, பாதி மக்கள் விரும்பலன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியுமே. பாதி மக்கள்லாம் நீங்க 1,75,00,000 பேர் தாவேக வாக்கள், மீதி இருக்கக்கூடிய நீங்க கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்க 1 கோடி, இங்க ஒரு 80 லட்சம். அப்ப பெரும்பான்மை திமுக அதிமுக வாக்காளர். திமுகவுடைய அதிமுகவுடைய வாக்காளர்கள் தாவேக ஆட்சி நல்லா இருக்குமா சொல்லுவாங்க? நான் கேட்கிறேன். இப்போ அதே நான் என்கிட்டயும் எவிடன்ஸ் இருக்கு. இதே பப்ளிக் பேட்டி எடுக்கிறாங்க. கரூர்ல போனப்போ மக்கள்கிட்ட பப்ளிக் பேட்டி இதே ஊடகங்கள் எடுக்கிறாங்க. எல்லாரும் விஜய் அவர்களே வரவேற்கிறாங்க. சில மாற்றங்கள் வருதுங்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கிறாங்க. அப்ப இதுதான் நடுநிலையா பேசக்கூடிய மக்கள் கருத்தை தான் ஏத்துக்கணும். இல்ல, இந்த மக்களுடைய கருத்துக்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா, அதாவது தாவேகா இதுக்காகவே சில மீடியாக்களை தூண்டி நான் சொல்றேன்ல, அவங்களுக்கு எல்லாமே செட்டப். திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் சில தாவேகாவை பிடிக்காத நபர்களுக்கும் தாவேகாவின் மீது ஏதாவது ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும். இதுல தெளிவா அவங்க ஸ்ட்ராட்டஜியா ஒர்க் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அதை எல்லா இடத்துலயும் தாவேகா முறியடிக்குது. அதுல மாற்று கருத்து கிடையாது. அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்? பெரும்பான்மையான ஆட்சி அமைப்பதற்கான சூழலை தான் மக்கள் வழங்கியிருக்காங்க. இது நல்ல தெளிவா நீங்க நெறியாளரும் தெரிஞ்சுக்கணும், மக்களும் தெரிஞ்சுக்கணும். அதனால எந்த இடத்துலையும் மக்கள் தாவேகாவை புறக்கணிக்கல. அப்ப 130 இடங்கள் 140 இடங்களுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க. அது ஒரு கூடுதலோ குறைவோ அந்த இடங்கள்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதை பத்தி நம்ம பேசல. ஆனா பெரும்பான்மைங்கிற சூழல் தான் இருந்திருக்கு. அதில் மாற்று கருத்து கிடையாது. விமர்சனம் வைக்கக்கூடியவர்கள் யார், ஏன் வைக்கிறாங்க? இப்போ பொதுமக்களே ஒரு குறையை சொல்றாங்க. 50-60 ஆண்டு காலமாக இருந்த திமுக அதிமுக ஏன் அந்த குறையை சரி பண்ணல? இன்னைக்கும் நான் சில குறைகளை பார்க்குறேன். இன்னைக்கும் பல இடங்கள்ல கழிவறை வசதி இல்லை. இன்னைக்கும் பேருந்து நிலையங்களில் கழிவறை சுத்தம் செய்யறது, இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் இல்லை. இன்னைக்கும் மருத்துவமனைகள்ல அடிப்படை வசதிகள் இல்லை. இந்த தாவேகா வீடியோக்கள் மூலியமாக நிறைய வருது. இன்னைக்கு ஒரு பெண்மணி எக்மோர்ல அந்த வீடியோ போட்டனால அடுத்த நாள் முதல்வர் போறாரு. இன்றைக்கு அந்த எக்மோர் மருத்துவமனையில கரெக்டா சுழற்சி முறையில எல்லாமே போகுது. சரியான கண்காணிப்பு இல்லை அந்த மருத்துவமனை இருக்கு. அப்ப அதை பார்த்து இன்னும் பல மருத்துவமனைகள் திருந்துவாங்க. எங்க முதல்வர் வந்துருவாரோ, எங்க அமைச்சர் வந்துருவாரோ, எங்க யாராவது கண்காணிப்புக்கு வந்துருவாங்களோங்கிற ஒரு அச்சம் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப இன்றைய அளவும் அடிப்படை இல்லாத கிராமங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு பேருந்து இல்லாத வசதிகள் இல்லாத கிராமங்கள் இருக்கு. தாவேகா வீடியோ இந்த சோசியல் மீடியா மூலம் தானே வீடியோ போட்டோன்னா இந்த இடத்துல பஸ் இல்லை கொடுக்கணும் அப்படிங்கிறது தாவேகாவுக்கு தெரியுதுல. கடந்த முறையும் இதை செஞ்சிருக்காங்கல்ல திமுக ஆட்சி. ஏன் திமுக அதிமுக பஸ் வழங்கல? இதை ஏன் பேச மாட்டீங்க? இப்ப இதெல்லாம் பொதுமக்களுக்கு தெரியாதா? இப்ப அதே பஸ் வழங்கின அதே பொதுமக்கள் இன்னைக்கு தாவேகாவை கொண்டாடுறாங்க, முதல்வரை கொண்டாடுறாங்க. அப்ப நீங்க 50-60 வருஷமா இருந்த அந்த ஊருக்கு நீங்க 50-60 வருஷமா போயிருப்பீங்களா? அங்க உங்க திமுக அதிமுக நிர்வாகி இருந்திருப்பானா? ஒன்றிய செயலர் இருந்திருப்பாரா? யாராவது ஐயா இந்த ஊருக்கு பஸ் இல்லை நீ ஏன் சொல்லல? இது பேசிக்கான கேள்வி. ஏன் சொல்லல? இப்ப நம்மளே ஒரு குக்கிராமத்துல இருக்கோம், நம்ம ஊர்ல இந்த வசதி இல்லைன்னா நம்ம திமுக ஆட்சியில இருந்தா திமுக நிர்வாகிகிட்ட சொல்லுவோம், அதிமுக ஆட்சி தான். அப்ப இவர்கள்லாம் ஏன் அலட்சியப்படுத்தினாங்க? அப்ப அதனாலதானே மக்கள் உங்களுக்கு தோல்வியை கொடுத்துருக்காங்க. இதுதான் மாற்றம்ங்கிறது கிராமத்துல இருந்து தான் வரும் மாற்றம்ங்கிறது. அப்ப அடிப்படை தேவைகள் கிராமங்கள்ல இன்னும் இருக்கு. பூர்த்தி செய்யறது யார் தவறு? 50-60 ஆண்டுகளா உங்களை தான் ஆட்சி அதிகாரத்தில் உட்காராங்க. பூர்த்தி நீங்க தான் செய்யல. அதனாலதான் ஒரு மாற்றத்தை தேடி மக்கள் போறாங்க. அப்ப இன்னும் தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் நிறைய அடிப்படை விஷயங்கள் தேவைப்படுகிறது. அது தாவேகா செய்யுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு, மக்களுக்கும் இருக்கு. வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, டைம் கொடுங்க, அவ்வளவுதான் விஷயம். பண்ணட்டும், நல்லா பண்ணா வாக்களிக்க போறாங்க. 31ல ஏன் உள்ளாட்சி தேர்தலில் முடிவுகள் வந்துடும், 29 நாடாளுமன்ற தேர்தலில் தெரிஞ்சு போயிடும். ஏன் அதுக்கு முன்னாடியே ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க? ஒரு ஆபத்தான அரசியல் இப்ப நீங்க கட்டமைக்கிறதுனால நாளை ஒருவேளை ஆட்சி கவர்ந்துருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்சி கவர்ந்துருது, தாவேகா ஆட்சி, மறுதேர்தல் வருது. இப்ப நீங்க கட்டமைத்ததை விட அதிகமாக தாவேகா கட்டமைக்கக்கூடிய சூழல் வரும்ல, இது யாருக்கு பாதிப்பு? பொதுமக்களாகிய நமக்கு தான் பாதிப்பு. புரியுதா? யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய்? அப்ப எங்க கொண்டு போய் நீங்க நிப்பாட்ட போறீங்க தமிழ்நாட்டு மக்களை? இது ஒரு ஆபத்தான அரசியல் சூழல்னு நான் சொல்ல வரேன். அவர்களுக்கு 5 ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த 5 ஆண்டுகள் அவங்க செய்யட்டும். நல்லா செய்யலைன்னா நீங்க திருப்பி வாக்களிக்க போறீங்களா? இல்ல.
மக்கள் முடிவு பண்ணுவாங்கல்ல. விஜய் நல்லா செய்யல, நாங்கள் வாக்களிக்கல. நல்லா செஞ்சாருன்னா மீண்டும் முதல்வர், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுனால பாதிப்புங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு. சரி, இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு. அதாவது தாவேகா ஆட்சி முடியும் போது இப்போ 10 லட்சம் கோடி கடன் இருக்கு இல்லையா, அது 15 லட்சம் கோடி கடனா வந்து மாறி இருக்கும்னு சொல்றாரு. அதாவது அரசுடைய கடனுங்கிறது கிராஜுவலாக நம்ம பார்க்கணும். 1996 அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம், இல்லை 2001 நம்ம எடுத்துக்கலாம். அப்போ கடன்கள் வந்து ஏறும் குறையும், மாற்றுக்கிறது கிடையாது. இந்தியா மட்டும் கிடையாது, உலகம் எங்கும் இருக்கக்கூடிய அரசு நடத்தக்கூடிய அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அரசும் கடன் வாங்காமல் ஆட்சியை நடத்த முடியாது, நிர்வாகத்தை பண்ண முடியாது. அமெரிக்காவுக்கே எவ்வளோ கடன் இருக்குது தெரியுமா? யூரோப் கண்ட்ரிஸ்க்கே அவ்வளோ கடன் இருக்குது. அப்போ இந்தியாவிற்கும் எவ்வளவு கடன் இருக்குது. அப்போ ஒரு மாநிலத்துக்கு ஒரு கடனுங்கிறது இது இயல்பு, இருக்கக்கூடிய சூழல் தான், இல்லை மாற்றுக்கிறது கிடையாது. இது ஏறாமல் குறைவதற்கான வழிவகைகளை தாவேக்கா செஞ்சிச்சுன்னா வரவேற்பு, மகிழ்ச்சி. ஆனால் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த இலவசங்களை அடிப்படையாக வைத்து இப்போ 2500 ரூபா தரேன், அதே போல் இந்த மகளிர் பேருந்து இலவசம், இதெல்லாம் கண்டினியூட்டி ஆகுது இல்லை. இதன் மூலியமாக அரசுக்கு கிடைக்காத வருமானங்கள் இருக்குல்ல, அதுதான் கடன் சுமை. இப்போ அந்த 2500 ரூபா ஏதாவது வேற இன்கம் வந்துச்சு, லாபத்திலிருந்து நம்ம எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா அது அரசுக்கு கடனாக இருக்காது. ஆனால் அதை கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு கடன் வாங்குறோம்ல, இது கடன் தான், அது மாற்றுக்கிறது கிடையாது. இது முற்றிலுமாக தாவேக்கா இவர் அண்ணாமலை சொல்வதை போல ஏற்றாமல் இருக்குமா அப்படிங்கிற கேரண்டியை யாராலையும் கொடுக்க முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல அரசிற்கான வருவாய் வந்தாதான் அது சார்ட் அவுட் ஆகும். இன்னைக்கு வருவாய்க்கான வேலைகளை தாவேக்கா செஞ்சுட்டு இருக்காங்க, நிறைய இடங்கள்ல செய்கிறாங்க. இப்போ அதே போல் இன்னும் சில அரசுக்கு வீண் விரயம் வரக்கூடிய விஷயங்களை தவிர்த்துட்டு இருக்காங்க தாவேக்கா. இப்போ நிறைய துறைகளில் என்னென்ன குறைக்கலாம், என்னென்ன தேவையில்லாதது, இப்போ அதில் நமக்கு இத்தனை கோடி லாஸ் ஆகுது, அதெல்லாம் என்னென்னங்கிறத கண்காணிச்சுட்டு இருக்காங்க. இப்போ தானே வந்திருக்காங்க, கொஞ்சம் நாள் ஆகும், இந்த 1 வருடம் ஆகும். இந்த 1 வருடத்துக்கு பின்பு தான் அவங்க அந்த கால்குலேட் பண்ணி இதெல்லாம் நம்ம குறைச்சா இவ்வளோ சுமைகள் நமக்கு குறையும். ஒரு ஃபில்டர் பண்ணுறாங்க, ஒரு 300-400 கோடி ரூபா தமிழ்நாடு அரசுக்கு அந்த வருமானத்தை மிச்சப்படுத்துறாங்கன்னா அது நமக்கு லாபம் தானே, ப்ராஃபிட் தானே தமிழ்நாடு அரசுக்கு. ஸோ அது வந்து நமக்கு டைம் பீரியட் ஆகும். இப்போ இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எங்கே ஷார்ட்டேஜ் இருக்குது, எங்கே ஃபில்டர் பண்ணலான்ட்டு ஒரே நாளில் பண்ணவே முடியாது, அது எந்த அரசினாலையும் பண்ண முடியாது. அதனால அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா பண்ணுவாங்கங்கிறது நம்மளுடைய கருத்து. இல்ல, இதுல இன்னொரு விஷயமும் குறிப்பிட்டிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேக்காவுக்கு நம்ம இந்த 1 வருஷத்துல வந்து நிறைய கோரிக்கைகள் தான் வந்து வைக்கலாம். ஸோ அவங்க வந்து நிறைவேற்றுறாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்து விமர்சனம் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அவங்களுக்கு டைம் கொடுக்கணுன்ற மாதிரி பாசிட்டிவாகவும் இந்த ஒரு ஆதரவு நிலையுமே தாவேக்காவுக்காக எடுத்திருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி சார் பாக்குறது? அவரே ஒரு விஷயம் பதிவு செய்யறாரு, அண்ணாமலை தட்டு தடுமாறி தாவேக்கா வந்து ஆட்சிக்கு வந்துருச்சு, தட்டு தடுமாறி புதுமையாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்றாருல்ல, அவர்களுக்கு கை தூக்கி தான் நம்ம கொடுக்கணும், கை கழட்டி விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அண்ணாமலையே சொல்றாரு. அப்போ அவருக்கு ஒரு விஷயம் புரியுது இல்லை, டைம் பீரியடுங்கிறது தேவைங்கிறது அவருக்கும் தெரியுது. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க, ஆல்ரெடி ஆங்கராக தீபிகா இருக்கீங்கன்னா அடுத்த சேனலுக்கு ஆங்கரானா இங்கே ஈஸியாக போயிடுவீங்க. ஆங்கராக இருக்கிற தீபிகாவை திடீர்னு வீடியோ எடிட் பண்ண சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கஷ்டமாக கற்றுக்கணும், டைம் ஆகும்ல. அப்படிதான் இப்போ இருக்கக்கூடிய சூழல். அப்போ அண்ணாமலை சொல்வ அந்த கருத்தை நான் வரவேற்கிறேன். அதே போல் அண்ணாமலை இன்னொரு பார்வை இருக்குல்ல, 2026 போல் 31 ஆட்சி மாற்றம் வருங்கிறது. அவர் ஆட்சி மாற்றங்கிறது எதை சொல்றாரு புரியுதா உங்களுக்கு? ஆட்சி மாற்றங்கிறது என்ன சொல்றாரு? ஒன்று தாவேக்காவை எதிர்க்கணும், தாவேக்காவை எதிர்ப்பேன் ஆனால் 1 வருஷத்துக்கு அப்புறம் எதிர்ப்பேங்கிறது. நீங்கள் சொல்லக்கூடிய கோரிக்கைகள்லாம் செஞ்சுட்டாங்கன்னா தாவேக்கா எப்படி எதிர்க்கக்கூடிய சூழல்? ஆதரவு நிலை எடுப்பாரா அப்படின்ற அப்படி ஒரு கேள்வி வருது இல்ல. அப்ப ஆதரவு மனநிலை எடுப்பாரா? நான் வந்து புதுமையான ஒரு மாற்றத்துக்காக வரேன். ஆல்ரெடி தாவேக்கா வந்து அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க யாரை எதிரியா சொல்லுவீங்க? அண்ணாமலை யாரை எதிரியா சொல்லுவாரு? கோரிக்கை வைக்கிறேன், கோரிக்கையெல்லாம் செஞ்சுட்டாரு விஜய் 5 வருஷத்துல. அப்ப நீங்க விஜய் ஆதரிப்பீங்களா? என்ன அரசியல் பண்றீங்க? ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. எந்த ஸ்டாண்டுமே எடுக்காம எப்படி நீங்க வண்டி எப்படி நேரா நிற்கும்? ஒன்று காலை ஊனணும், இல்லை சைடு ஸ்டாண்டாவது போகணும், இல்லை சென்டர் ஸ்டாண்டாவது. எந்த ஸ்டாண்டுமே நான் போட மாட்டேன் ஆனால் என் வண்டி ஓடும் நிற்கும் அப்படின்னா எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? ஒரு பொதுவாக இருக்கிறது உங்களால் ஏற்றுக்க முடியலன்னு சொல்றீங்களா? என்னால் அண்ணாமலைக்கு எனக்கு என்ன இருக்கு? என்னால் கிடையாது. ஏதாவது ஒரு கொள்கையோட வாங்க. நான் பாஜகவை எதிர்ப்பேன், ஏதாவது ஆரோக்கியமான அரசியல் பண்றது. அதான் ஆரோக்கியமான அரசியல்மா. நான் என்ன கேட்குறேன், இன்றளவும் இந்தியாவில் நடக்கக்கூடிய பாஜக பாசிச அரசுக்கு எதிராக
பல பல திட்டங்களையும் பல விஷயங்களையும் பாஜக மறைமுகமாகவும் செய்து வெளிப்படையாக செய்து. அதற்காக அண்ணாமலை கொடுத்த குரல் என்ன? பாஜகலேருந்து வெளியே வந்துட்டார். இதுவரையும் பாஜக அரசு செய்த விஷயங்கள் அண்ணாமலைக்கு தெரியாதா? சில விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை பட்டியலிட்டு பாஜக இப்படிலாம் பண்ணுது. எங்கேயாவது எதிர்த்து இருக்காரா பாஜகவை? இல்ல, அதுக்குதான் அவர் என்ன சொன்னார்னா, இப்போ ஒருத்தர் ஒரு கட்சியை விட்டு வெளியே வராங்கன்னா அந்த கட்சியை பத்தி வந்து அவதூறா பேசி பழியா அதனால பேசி ஒரு வெளியே வர கட்சி ஆள் ஒரு கிடையாது. இந்திய அளவுல ஆட்சி செய்து அவங்க செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்ட மாட்டாரா? சுட்டி காட்டலன்னா அது எந்த வகையில நியாயமானது? நான் கேட்கறது தானே. இப்போ நீங்க தானே டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2ன்னு விட்டீங்க. பாஜக ஃபைல்ஸை விடுங்க, 1 பாஜக ஃபைல்ஸ் 2 ஒன்று கொடுங்க. நான் சொல்லவா, பாஜக தாவேக்காவை எதிர்க்கக்கூடிய சூழல் அமைஞ்சிருச்சு. பாஜக இனி வரும் காலங்களில் ஆட்டத்தை ஆரம்பிக்க போறாங்க தாவேக்காவுக்கு எதிரான விஷயங்களை. அது அண்ணாமலை வைத்தும் பண்ணுவாங்க. புரியுதா உங்களுக்கு? எந்த இடத்திலும் அண்ணாமலை வெளிப்படையாக பாஜகவை எதிர்ப்புன்னு சொல்லவே இல்லை. எந்த இடத்துலையும் சொல்ல, மறைமுகமாக கூட சொல்லலை. இன்னும் சில பாஜகவுடைய ஆதரவாளர்கள்லாம் அமித்ஷா டேபிளில் ஃபைல் இருக்குன்னு உருட்டிட்டு இருக்காங்க. இன்னும் அமித்ஷா அந்த டேபிளை பார்க்கவே இல்லையா? இல்லை அந்த ஃபைலில் தான் தூசி மங்கி போய் கிடக்கும். அந்த ஃபைலை பார்க்கவே மாட்டார் அமித்ஷா. எப்போதாங்க ஓப்பன் பண்ணுவீங்கிற மாதிரி இருக்கு. அமித்ஷா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணட்டும், விஜய் எதிர்க்கட்டும், அந்த அரசியலை நம்மளும் வாட்ச் பண்ணுறோம். வெயிட் அண்ட் சீ தான் சொல்ல முடியும். சார், இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி கடந்த காலங்களில் அவங்க பண்ற விஷயங்களா இருக்கட்டும், போராட்டங்களா இருக்கட்டும், எதுவுமே வந்து இந்த முக்கியமான மீடியாக்கள்லாம் ஒளிபரப்பப்படாது. ஆனா இப்போ தாவேக்காவை விமர்சனம் பண்ணாங்கன்னா கலைஞர் டிவிலாம் கூட வந்து அதை ஒளிபரப்பு. கலைஞர் டிவி முக்கியமான மீடியான்னு தீபிகா சொல்றாங்களா? அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சார் வெளியில. இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சா? ஒரு நாள் உண்மை, அந்த ஒரு சினிமா டைலாக் ஒன்று வரும்ல, உண்மை சொல்லுங்க சாமி, உண்மை சொல்லுங்க சாமி, ஏதோ ஒரு டைலாக் வரும். அந்த மாதிரி இன்னைக்கு உண்மை வெளிப்படையாக தெரிந்துவிட்டது. நாம் தமிழர் கட்சிங்கிற கட்சி எந்த கொள்கையின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டது, எந்த தலைவரினுடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கணும், அந்த தலைவரினுடைய பாரம்பரியத்தை மீட்கணும்னு சொல்லி ஆரம்பித்த கட்சி, இன்றைக்கு நீங்கள் அந்த தலைவரே எதிர்த்த ஒரு கட்சியோட ஒரு ஊடகத்தில் உங்களுடைய செய்தி ஒளிபரப்பாகுதுன்னா நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு என்னங்கிறது நீங்கள் பாருங்கள். நீங்களே பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், தேசிய தலைவர் அவர்களுடைய தாயார் என்ன செஞ்சாங்க தப்பு? தேசிய தலைவர் மீது நீங்கள் விமர்சனம் வைக்காம போங்க, அதை பற்றி கிடையாது. அவருடைய தாய் என்ன தவறு செஞ்சாங்க? அந்த தாய் மருத்துவ தேவைக்காக தமிழ்நாட்டை நாடி வரப்போ விரட்டி அடிக்கப்பட்டாங்க அன்றைய முதலமைச்சர் கருணாநிதியால். அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருந்தது. அப்பேற்பட்ட கட்சியை நீங்க ஆதரிச்சு நீங்க பேசுறீங்க. அப்பேற்பட்ட கட்சி உங்களுடைய செய்திகளை ஒளிபரப்புது அப்படின்னா உங்களுடைய கொள்கை என்ன? மண்ணாங்கட்டி கொள்கை. கேட்க தோணுதா இல்லையா? தமிழ் தேசியங்கிற அரசியலை நீங்க முன்னெடுக்கிறீங்க அப்படின்னா தமிழ் தேசியத்துடைய அரசியலுடைய எதிரியே திமுகன்னு நீங்க தான் முத்திர குத்துறீங்க. அப்ப இன்றைக்கு திமுக வந்து தமிழ் தேசியத்திற்கான ஆரோக்கியமான எதிரியா? அதை நாம் தமிழர் கட்சி தானே விளக்கணும். இல்ல சாட்டைக்கும் நாம் தமிழருக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னா இது வரைக்கும் சீமான் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கணுமா இல்லையா? இல்ல அவரை கண்டிக்கணுமா இல்லையா? நம்ம கொள்கை வேற. சீமான் அவர்களே ஸ்டாலின் அவர்களோட ரொம்ப நெருக்கமாலாம் இருக்கு. அதுதான் சொல்ல வரேன். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அதுதான் முடிஞ்சு போச்சு. அப்போ தாவேக்காவை எதிர்க்க எந்த நிலைக்கும் திமுகவும் போகும். புரியுதா? அந்த திமுகவுடைய நிலைக்கு அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம் அப்படின்னா ஒரு நட்பு ரீதியா நான் அதெல்லாம் சொல்ல வரல. நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு கொள்கையை மீறி எந்த தலைவரை வைத்து நீங்க வந்தீங்களோ அந்த தலைவரை இழிவாக, அந்த தலைவருக்கு எதிரியாக கருதப்பட்ட கட்சி திமுக. இதே கலைஞருடைய பேனா சிலை வைப்பதற்கு சீமான் என்ன துள்ளுனாரு? என்ன துள்ளுனாரு சொல்லுங்க, நீங்க வெளிப்படையா சொல்லுங்க. அப்ப மட்டும் ஏன் துள்ளுனீங்க? அரசியல் மரியாதையா பேனா வைக்கலாமே, விடுங்க. கலைஞர் தானே, எவ்வளவு பெரிய ஆளு, முத்தமிழ் அறிஞர் தானே பேசப்படுறோம் அப்படின்னு நாம் தமிழர் சீமான் சொல்லியிருக்கலாமே. பேனா வைக்க கூடாது, யார் பேனா, யார் அப்பா விட்டு பேனா, இதெல்லாம் நீங்க பேசுனீங்களா இல்லையா? அப்ப என்ன ஒரு எத்திக்ஸ் வேணாமா? அப்ப நீங்க அப்ப சொல்லியிருக்கலாம்ல. இன்றைக்கு உங்களுக்கு திமுக மதிப்பு மரியாதை, ஒரு மனிதாபிமானத்தோட நாங்க பழகுறோம், வைக்கிறோம், மரியாதை நிமித்தமாக முதல்வர் கூட உட்கார, முன்னாள் முதல்வரோட அமர்ந்துன்னு நீங்க சொல்றீங்கல்ல. அப்ப மரியாதை நிமித்தமாக அந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியுடைய பேனா சிலை வைப்பதற்கு நாம் தமிழர் ஆதரிக்கலாமே, ஏன் ஆதரிக்கல? அப்ப அங்க என்ன உங்களுக்கு முரண்பாடு, இங்க என்ன ஒரு முரண்பாடு? இதை விளக்கக்கூடிய இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கா இல்லையா? அப்ப நீங்க அதை விளக்கணும்ல. அப்ப யாரை முட்டாளாக்குறீங்க? தமிழ் தேசிய அரசியல்னு ஒண்ணு சொல்லி இந்த தமிழ் தேசிய மக்களை ஏமாற்ற பாக்குறீங்களா? ஏற்கனவே உங்களுக்கு ஸ்ரீலங்கால இருந்தையோ வெளிநாடுகள்ல இருந்து வந்த தமிழ் மக்கள் என்ன சொல்றாங்கிறது சமூக வலைத்தளங்களை நம்ம பாக்குறோம். தனிப்பட்ட முறையில் நம்ம கிட்ட பேசுறாங்க நிறைய பேர். ஸ்ரீலங்கால இருந்து பல நபர்கள் பேசுறாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சிங்கிறது எந்த அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டது, இன்றைக்கு எந்த அடிப்படையில் போய்கிட்டு இருக்கு? நீங்க சரியான பாதையில இருந்தா
மக்கள் இன்றைக்கு உங்களுடைய காரைக்குடி தொகுதியாவது ஒரு தொகுதியாவது சீமான் அவர்கள் வெற்றி பெற்றுக்கணும். சீமானாவது வெற்றி பெற்றுக்கணும்ல. 15 வருஷம் அரசியல் பண்றீங்களே, ஏன் வெற்றி பெறல? இல்ல அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா மக்களுக்கு இன்னும் புரிதல் இல்ல. எப்படி புரிதல் இருக்கும்? கலைஞர் டிவில உங்களோட நியூஸ், நீங்க முன்னாள் முதல்வரோட வீட்டுக்கும் போவீங்க, துக்கம் அனுசரிக்க, கல்யாணத்திலயும் கலந்துக்குவீங்க, மறைமுகமா பேசிக்குவீங்க. என்னங்க இதெல்லாம் அரசியல்? என்ன அரசியல்? நட்பு வேற இல்லையா? ரெண்டுத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ண முடியாது. அதுதான் விளக்கம் சொல்லிட்டேன். அப்ப பேனாங்கிறது ஒரு தலைவர் மறைந்துட்டாரு, அந்த தலைவருடைய பேனாங்கிறது நினைவு சின்னம்ங்கிறது திமுக விளக்கிருச்சு. கலைஞருடைய பேனா இல்ல நினைவு சின்னம்ட்டு. அப்ப நினைவு சின்னம் வைப்பதற்கு நாம் தமிழரை முன்னாடி போய் அடிக்கல் நாட்ட வேண்டியது தானே? சீமானவரை அடிக்கல் நாட்டு விழாக்கு போயிருக்கலாமே, ஏன் போகலை? ஏன் குதிச்சிங்க? அங்க என்ன உங்களுக்கு முரண்பாடு? பேனா சிலை வைப்பதற்கு நாம் தமிழர் சீமானுக்கு என்ன முறைகேடு? அங்க அந்த எதை முரண்பாடுறீங்க? எந்த கொள்கையில அதை முரண்பட்டீங்க? அதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுக்க சொல்லுங்க, நம்ம மேற்கொண்டு அதை பேசுவோம். அப்பதான் கரெக்டா இருக்கும். அவரே ஒரு நாடகம் நடத்துறாருன்னு சொல்ல வரீங்களா? நாடகம் இல்லம்மா, இது ஒரு அரசியலுங்கிறது இப்ப தெளிவாயிருச்சு. தாவேக்காவை எதிர்க்க, முதல்வர் விஜயை எதிர்க்க, இந்த தாவேக்காங்கிற இந்த ஒட்டுமொத்த கட்சியை எதிர்க்கிறதற்கு திமுகவிற்கு பலம் இல்லை. அப்ப தாவேக்காவுடைய அந்த கட்டமைப்பை எதிர்க்க, தாவேக்காவுடைய அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்றாங்களா, அவங்க ஒரு பெரிய சக்தியா உருவாயிருக்காங்க. அப்ப அவர்கள எதிர்க்க ஒட்டுமொத்தமாக ஒரு அணியில திரளணுங்கிறது திமுகவுடைய இப்ப இருக்கக்கூடிய அஜெண்டாவா எடுத்திருக்காங்க. அதிமுகவை ஒன்றிணைக்கணும், நாம் தமிழரையும் ஒன்றிணைக்கணும், இன்னும் அதிமுகல கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவை ஒன்றிணைக்கணும். அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம நின்னாதான் தாவேக்காவை எதிர்க்க முடியும். அந்த சூழல் இப்ப அமைஞ்சிருக்கு. அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கணும். அதனாலதான் இன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி பேசுறாரு. அதனாலதான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர்கள் தாவேக்காவை எதிர்க்கிறாங்க, திமுக கூட சேர்ந்து எதிர்க்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு திமுக அதிமுக இணைந்து போராட்டத்தை முன்னாள் அமைச்சர்கள் நடத்துறாங்க. இதெல்லாம் ஒட்டுமொத்தமா வச்சு பாருங்க. அப்ப இந்த ட்ராக் எங்க போகுது? இந்த ட்ரெயின் ஒரே திசையை நோக்கி தான் போகுது. அப்ப மாற்று கருத்து கிடையாது. இல்ல அரசியல் வட்டாரத்துல இன்னொரு விஷயமும் பேசிக்கிறாங்க. சீமான் அவர்களை சீமான் அவர்களை அதிமுக திமுக எல்லாம் சேர்ந்து பொது வேட்பாளரா நிக்க வைக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. இது ஒரு கேவலத்தின் உச்சமாக தான் நம்ம பார்க்கிறோம். இது என்ன அடிப்படையில் அவரும் ஒத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இது தகவல் உண்மையா பொய்யா நமக்கு தெரியல. ஒருவேளை இப்படி அமைந்தாலுங்கிறது இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு கேவலமான அரசியலை நோக்கி பொது வேட்பாளர்னா எல்லாரும் சேர்ந்து எப்படிமா பொது வேட்பாளரை அறிவிக்க முடியும்? நீங்க பாருங்க, இப்ப தாவேக்கா கூட காங்கிரஸ், IUML, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிகா இவங்க ஒரு நிலைப்பாடுல இருக்காங்க. இப்ப தாவேக்காவுடன் கூட்டணி வைத்தவர்கள்லாம் யாரு? எப்படிப்பட்ட அரசியல் செய்யக்கூடியவர்கள் நமக்கு தெரியும். அதிமுக யாரோட கூட்டணி இருக்கு? பாஜகவோட கூட்டணி இருக்கு. திமுக கூட்டணியில மீதி இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன? அப்ப திமுகல இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகள் பாஜக ஆதரவு மனப்பான்மை எடுக்கிறாங்களா? ஒரு கேள்வி வருது. அதிமுக பாஜக கூட்டணியில தான் இருக்கு. அப்ப பாஜக திமுக ஆதரவு மனப்பான்மை எடுக்குதா? அப்போ 2 கட்சிகளையும் எதிர்த்த சீமான் பாஜகவுடைய இந்த பக்கம் பாஜக இருக்கு, இந்த பக்கம் திமுக இருக்கு. இந்த 2 கட்சியும் எதிர்த்த சீமான் இந்த 2 கட்சியுடைய ஆதரவோட எப்படி நிப்பாரு? இல்ல சீமான் காட்டக்கூடிய ஒரு பொதுவான வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி அவங்க இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி கூட இது பண்ணலாம். இப்போ ஒரு தொகுதியில அதிமுக திமுக தாவேக்கா அப்படின்னு இருக்கும்போது நாம் தமிழரும் இருக்கு. சோ தாவேக்காவுக்கு எதிராக இப்படி ஒரு பொது வேட்பாளர் நிக்க வைக்கும்போது திமுக அதிமுக அந்த நாம் தமிழர் கட்சி 3 கட்சி ஓட்டும் ஒருத்தருக்கே விழுந்து அது நம்ம நிக்கலனாதே அது உங்களுக்கு புரியுதா? வேட்பாளரை பொது வேட்பாளர் ஒருத்தர் நிக்கிறாங்க. திமுக அதிமுக இருந்து வேட்பாளர் நிக்க மாட்டாங்க, பாமக நிக்க மாட்டாங்க, பாஜக நிக்க மாட்டாங்க, திமுக கூட்டணியில இருக்கு நிக்க மாட்டாங்க. அதான் சொல்ல வரேன் உங்களுக்கு, நான் சொல்லி முடிச்சிடறேன். அப்போ இவர்கள் எல்லாம் நிக்கிறாங்கல்ல, இப்ப இந்த வேட்பாளர் எல்லாம் நிக்கிறாங்க. இப்ப சீமான் ஒருத்தர் தான் நிக்கிறாரு, மற்ற கட்சியில யாருமே நிக்கல அப்படின்னா ஒரு பொது வேட்பாளர். அப்ப அவர்கள் எல்லாம் இணைந்து தானே நாம் தமிழருக்கு வாக்களிப்பாங்க. அப்ப எந்த கொள்கையின் அடிப்படையில வாக்களிப்பாங்க சொல்லுங்க நீங்க? இதுதான் நான் கேட்கிறோம். இன்னைக்கு ஜெயலலிதாவையும் கருணாநிதியும் விமர்சித்தவர் சீமான், பெரியாருடைய கொள்கைகளை விமர்சித்தவர் சீமான். புரியுதா உங்களுக்கு? பெரியாரை இன்றளவுக்கும் எதிர்ப்பவர் சீமான். இப்ப இப்படி இருக்கிறவங்களாம் திமுகல பெரியாருடைய கொள்கையை பேசக்கூடிய திகாவினர்லாம் எப்படி மனசாட்சி இல்லாம இதயத்தை கழட்டி வச்சுக்கிட்டு சீமாங்கனுக்கு வாக்களிப்பாங்களா? அப்ப கழட்டி வச்சு வாக்களிச்சாங்கன்னா அது பெரிய இதயமா? கேள்வி வருது இல்ல? எப்படி வாக்களிப்பாங்க? சரி, ஒரு நீங்க சொல்லக்கூடிய இதெல்லாம் வேணாம், அரசியலுங்கிறது சாக்கடை தான், நம்ம சீமானுக்கு தான் வாக்களிப்போம், பெரியாருடைய கொள்கையில இருக்கக்கூடிய திகா எல்லாமே வாக்களிக்கிறாங்கன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம் அப்படின்னா, அப்ப தாவேக்கா எவ்வளவு பலமான கட்சி? பலமான கட்சி தானே. ஒன்றிணைன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா தாவேக்கா வளர்ந்துருக்கா இல்லையா? இதுதான் கேள்வி. அப்போ வளர்ந்துச்சுன்னு தானே அர்த்தம். தாவேக்காவை பார்த்து திமுக அதிமுக அச்சம் வந்துருச்சு, அவ்வளவுதான், தட்ஸ் ஆல் ஆனர், முடிஞ்சு போச்சு. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றிமா.